கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தில் உள்ள தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அன்றி என்னை நோக்கி வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்யப்படுறதில்ல. அப்ப யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு ஆண்டவர் சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வானா, பிரவேசிப்பான். நம்ம இப்பொழுது எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும்? ரோமர் எழுதின புஸ்தகம் 12:2 பரிசுத்த வேதம் இப்படியா சொல்லுகிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமும் உள்ள சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிய முடியும்? என் வாழ்க்கையில் இது தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தம்னு எப்படி எனக்கு தெரியும்னா, வேதம் சொல்லுது, உங்களுடைய இருதயம் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியணுமா. என்ன செய்யணுமா? பகுத்தறியணும். அதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவு நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது தேவனோடு கூட இணைக்கப்பட்டு ஐக்கியப்பட்டு தேவனோடு கூட இணைஞ்சு நம்ம போறோமோ அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தம் பிரியம் இன்னது என்று நம்மளால வகையறுக்க முடியும். நம்ம அறியாத ஒரு மனுஷனுடைய பிரியத்தை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்துல 22வது வசனம் நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, அந்த வசனம் ரோமர் 12:2 சேர்த்து வாசிச்சாதான் எப்படி வகையறுக்க முடியும், தேவனுடைய சித்தத்தை எவர்கள் வகையறுக்க முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயம். அதனால அவன் என்ன செஞ்சான்? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினபடினால தாவீது வாழ்க்கையில என்ன காணப்படுது? ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். அல்லேலூயா. ஏன்னா அவன் எங்க இருக்கிறான்? என் இருதயத்தில் இருக்கிறான். என் இருதயத்துல என்ன விருப்பம் இருக்கு என்பதை அவன் கண்டுபிடிச்சுக்குவான். நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் அணி சமீபிக்கிறார்கள், அவள் இருதயமோ. இருதயம் தூரமாச்சுன்னா கர்த்தருடைய இருதயத்தில் இருக்க விருப்பம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய இருதயம் கர்த்தருடைய இருதயத்துக்கு சமீபமா, கர்த்தருடைய இருதயத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு, நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட இணைஞ்சிருச்சுன்னா தேவனுடைய சித்தம் இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில, இந்த தொழில, என்னோட வாழ்க்கையில என்ன என்று நம்ம என்ன செய்யுமா வகையறுப்போம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை நீ வகையறுக்க வேண்டும் என்றால் உன் இருதயம் எங்க இருக்கு? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். எனக்கு சித்தமானதெல்லாம், சித்தம் இல்லாத ஒன்று கூட அவன் செய்ய மாட்டான். பாருங்க, எனக்கு என்னென்ன சித்தமோ அதையெல்லாம் தாவீது செஞ்சு முடிச்சிருவான். எப்படி ஆண்டவரே? அவன் இருதயம் என் இருதயத்தோட ஒன்றரை கலந்திருக்கு. அல்லேலூயா. யாக்கோபு குறிச்சு யூதா அங்க யோசேப்பு சொல்றான், எங்களுக்கு முதல் வயதில் ஒரு தகப்பன் இருக்காரு, அவனுக்கு செல்ல பிள்ளை ஒரு பையன் இருக்கான். அவன் யாரு? பென்யமீன் இருக்கான். அவன் இருதயத்தோட இப்படி இருக்குது, ஒன்றா இருக்கு. அவன் பிரிக்கப்பட்டா இவன் மறிச்சு போயிடுவான். இதான் அந்த இருதயம் இணைக்கப்பட்டிருந்தா, ஒன்றை இணைக்கப்பட்டிருந்தா அந்த உள்ளத்துல என்ன விருப்பம், அவங்க என்ன என்னை குறிச்சு விரும்புறாங்க, நான் என்ன செய்ய விரும்புறாங்க, எல்லாம் அந்த இருதயம் அறிந்து கொள்ளும். இந்த நாள்ல நான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படின்னா, நீ கர்த்தருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கிற, உன் இருதயம் கர்த்தரோடு இருக்கா அல்லது கர்த்தருக்கு வெளியே இருக்கா, அதன் அடிப்படையில தான் நானும் நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். சும்மா மனசுல ஆசைப்பட்டா பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிற ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் என்னோடு கூட இல்லை, என்னை நேசிக்கிறேன் என்று நீ சொல்வது எப்படி? அவ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அது கேட்ட ஆள் தான் சரியில்லை. கேள்வி நல்ல கேள்வி, அழகா கேட்கிறா. உன் இருதயம் என்னோடு இராது இருக்க,
என்னமோ சிநேகிக்கிறேன்னு சொல்ற. ஆனா நான் சொல்றதுக்கெல்லாம் நீ பொய் தானே சொல்ற. உன் மகாபலன் எதுக்கு தடைய இடத்துல கட்டினா மகாபலன் போயிருக்கிற. மகாபலன் எதுல இருக்கு? எனக்கு ஒவ்வொரு தடையும் பொய் தான் சொல்றான். உன் இருதயம் என்னோடு கூட இல்லை. அப்போ நீ என்ன சொல்ற? வாயில சிநேகிக்கிறேன்னு சொல்ற. அது எப்படி பாருங்க, ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு வார்த்தை ஒரு தகாத ஒரு நபர்கிட்ட வெளிப்படுது. நீங்க ஆண்டவர் கேட்கிறாரு, உன் இருதயம் என்னோடு கூட இராது இருக்க, என் சித்தத்தை செய்யணும்னு நீ வாயில சொல்றிய. அது எப்படிப்பா? ஒரு சித்தத்தை தாண்டவர் செய்யணும்பா, இந்த காரியத்தில் ஒரு சித்தத்தை வெளிப்பட பண்ணுங்கப்பா, ஒரு சித்தத்தை தாண்டவர் செய்யணும். துணியோ பேர் இப்படி சொல்றதான் கேட்டு என்கிட்ட கேட்பான், மாஸ்டர் கர்த்தரோட சித்தம் இந்த காரியத்தில் சொல்லுங்க, அதுதான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆனால் அவங்க ஏற்கனவே அந்த காரியத்தில் ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. சரிப்பா, பின்னாடி நம்ம என்னென்னமோ ஆலோசனை சொல்லுவோம், ஒன்றும் நடக்காது. அப்போ தான் வேதனையாக இருக்கும். இவங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டு எதுக்கு பாஸ்டர்கிட்ட கேட்கலாம்? கர்த்தரோட சித்தத்தை சொல்லுங்க பாஸ்டர், கர்த்தரோட சித்தத்தை சொல்லுங்க பாஸ்டர். நானே இவ்வளவு துக்கப்படுறேன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும். நீ ஏற்கனவே ஒரு காரியத்துக்கு முடிவு எடுத்துட்ட, நீ ஏற்கனவே ஒரு பாதையில போக விரும்பிட்ட. ஆனா இப்ப வாயில் என்ன கேட்கிற? கர்த்தருடைய, அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க, என்னை நேசிக்கிறேன் என்று நீ சொல்வது எப்படி? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை வகையறுக்க அறிந்து கொள்ள நம்ம எந்த சிரமப்பட வேண்டியதில்லை. கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தா போதும், அவருடைய பிரியம் என் இருதயத்தில் துடிக்கும். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோணிக்குதே. அந்த இருதய கர்த்தரோடு இருந்தா அந்த சத்தம் எனக்குள் துணிக்கும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை விட்டு தூரமா இருந்தா அந்த சத்தம் எனக்கு கேட்காது. என்ன செய்யாது? எனக்கு கேட்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு